இமிகிரண்ட்ஸ் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆன பல இந்தியர்கள் மேலே கடந்த சில நாட்களாகவே அட்டாக்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. Because too many Indians are in Canada and I want you to go back. Say India, India up in America. Stuffing H1B having that. இப்போ ஆஸ்திரேலியாவில் இது ஒரு படிக்கு மேலே போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டில் இந்தியாவிலேருந்து வந்தவங்களெல்லாம் அவங்க நாட்டுக்கே திரும்பி போக சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக எந்த ஒரு இந்தியனும் அவங்க கண்ட்ரிக்குள்ளே வரவிடக்கூடாதுன்னு சொல்லியும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அயர்லாண்டு எடுத்த வீடியோ. அயர்லாண்டில் ஒரு இந்தியன் தனியாக மாட்டினதுனால கிட்டத்தட்ட ஒரு கும்பலே சேர்ந்து அந்த இந்தியனை அடிச்சிருக்காங்க. இது ஆஸ்திரேலியாவில் எடுத்த வீடியோ. ஆஸ்திரேலியாவில் ப்ரொட்டஸ்ட் டைமில் ஒரு இந்தியன் அந்த வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது அவரை இழுத்து போட்டு எல்லாரும் அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொட்டஸ்ட் நடுவில் அவரை கீழே போட்டு அவர் மேலே எல்லாருமே நடந்து போயிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க விட்ட ஒரு ரிப்போர்ட்டில் 2021 2024 மட்டும் கிட்டத்தட்ட 1736 இந்தியன்ஸ் வெளிநாட்டில் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 136 பேர் வயலன்ஸ் அண்ட் மர்டர் பண்ணி சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கான்டென்ட்குள்ளே போகிறோம். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை மட்டும் இன்னும் குறையவே இல்லை. இதுக்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்குது. அதில் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலரிஸ். இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்பவே கம்மி. சொல்லப்போனால் நம்மக்கிட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் ஒரு ஜாப் போஸ்ட் போட்டால் அந்த ஜாப் போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 300 பேர் அப்ளை பண்ணுறாங்க ஆவரேஜாக. அதுவே யூரோப் கான்டினென்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஜாப் போஸ்ட் போட்டாங்கன்னா அதில் அப்ளை பண்ணுறதோட கவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30லேருந்து 90 மட்டும்தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இந்தியாவிலேருந்து பல கண்ட்ரிக்கு இங்கேருந்து போகிறாங்கன்னு. சேலரிஸ் இந்தியாவில் ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒருத்தர் வெளியே வந்து ஒரு இன்ஜினியரை வெளியே வந்து ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே அவங்களுக்கு ஹையர் சேலரிஸ் எல்லாம் கிடைக்காது. அன்டில் அன்லெஸ் நீங்கள் ஒரு ஐஐடி கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். பட் நார்மலான டியர் 2 டியர் 3 காலேஜில் வரவங்களுக்கு நார்மல் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 தான் கொடுப்பாங்க. அதுவும் இன்டர்ன்ஷிப்பில் தான் அவங்க எடுப்பாங்க, இல்லைனா பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. பட் இதுவே மற்ற கண்ட்ரியில் இந்த நிலைமை கிடையாது. ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹெல்த் அதாவது நீங்கள் யூரோப், யூகே, யூஎஸ் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஏர் குவாலிட்டிங்கிறது உங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக பார்ப்பாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸோட ஏர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 30 to 40 இருக்குது. அதுவே நீங்கள் யூரோப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18லேருந்து 25 இருக்குது. ஆனால் இந்தியாவில் இது 50க்கு மேலே இருக்குது. ஆவரேஜாக 50க்கு மேலே தான் இருக்குது. பட் ஏர் குவாலிட்டி 50க்கு மேலே போச்சுன்னா அது உங்களுக்கு நுரையீரல் பாதிப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் ஸ்பேனையும் ரொம்பவே கம்மி பண்ணோம். அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரையன் ஜான்சன் இவர் மைண்ட்ரி பேமெண்ட் கேட்வேன்னு ஒரு கம்பெனியை ஹோல்ட் பண்ணியிருந்தார் யூஎஸில். இவர் இந்தியா வந்திருந்தப்ப ஒரு இந்தியன் யூடியூப்க்கு ஒரு பாட்காஸ்ட் கொடுத்துருந்தாரு. அந்த பாட்காஸ்ட்டு நடந்துட்டு இருக்கும்போதே பாதியிலேயே அவர் எந்திரிச்சு போயிட்டார். ஏன்னு கேட்டப்போ இந்தியாவில் ஏர் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை, என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. Most shocking is when I was in India and the AQI was somewhere between 100 and 200 with the PM 2.5 in the 70 to 100 range. Nobody was wearing a mask. பல நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரதுக்கு பயப்படுறதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஏர் குவாலிட்டி. அண்ட் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி. யூரோப்பில் ஃபுட் சேஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்டு வேறு கண்ட்ரிலேருந்தோ இல்லை வேறு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்தோ வாங்கும்போது 9 டிஃப்ரெண்ட் செக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சேஃப்டி, ஆரிஜின், எங்கேருந்து வருது, அண்ட் அது எத்தனை நாள் ஆகுது, எத்தனை நாள் அதோட வேலிடிட்டி இருக்கும், அதோட குவாலிட்டி என்ன இருக்குது, இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் அந்தளவுக்கு ஃபுட் சேஃப்டிங்கிறது இன்னும் நம்மளுக்கு டெவலப் ஆகலன்னு தான் சொல்லணும். நம்மளோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் யூரோப், யூகே அண்ட் யூஎஸ் இங்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது.
அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஃப்ரீ. கண்டிப்பாக எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரிலையும் கரப்ஷன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கரப்ஷன் இருக்கிற கண்ட்ரிகளும் இருக்குது. சுவிட்சர்லாந்து, யூகே, ஃபின்லாண்ட், டென்மார்க் இந்த மாதிரி ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் டாப்பில் இருக்கிற இந்த கண்ட்ரிஸ்லலாம் கரப்ஷனுங்கிறது ரொம்பவே கம்மி. நீங்கள் ஏதோ ஒரு வேலை நடக்கணும்னா அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு காசு அதிகமாக கொடுக்க தேவையில்லை, அது தானாக நடக்கும். ஏன்னா அந்த நாட்டிலலாம் லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் நினச்சா அந்த கவர்மெண்ட்டையே சேஞ்ச் பண்ண முடியும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சுவிட்சர்லாண்டில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அங்கே ஒரு குழு வச்சு அவங்க இந்த மக்கள்கிட்ட ஓட்டு எடுத்து அது மூலியமாக தான் அவங்க ஒரு டிசிஷனை எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கான பவருங்கிறது அந்த நாட்டில் இருக்குது. அடுத்ததாக எஜுகேஷன். இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷனை கம்பேர் பண்ணும்போது அப்ராடில் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத டிகிரிஸ் அண்ட் கோர்சஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா பிகாஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ். அங்கே இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி அண்ட் MIT இந்த மாதிரி டாப் டியரில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சுட்டு இந்தியா வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூவே நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அண்ட் அதுவே நீங்கள் இந்தியாவில் Tier 2 Tier 3 காலேஜில் படிச்சுட்டு வரவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்தவங்களுக்கு இந்தியாவில் IIT படித்தவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது கிடைக்கும். அதுக்காக இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் நான் லோன் சொல்ல வரல, எங்கேயும் எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம வேர்ல்ட் கிளாஸ் இன்ஜினியர்ஸை இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மற்ற கண்ட்ரிக்கு அனுப்பிட்டு இருக்கோம். பட் அந்த வேல்யூங்கிறது ஒரு MNC கம்பெனிகளுக்கு மத்தியில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வர யூனிவர்சிட்டிஸ்க்கு ரொம்பவே வேல்யூ கொடுக்குறாங்க. பட் ஏன் அங்கே இருக்கிறவங்கலாம் இந்தியன்ஸை இருக்கிறாங்க? இதுக்கு முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காம்படிஷன். அதாவது இந்தியாவிலேருந்து போகிற என்ஜினியர்ஸ் எந்த அளவுக்கு வேல்யூ க்ரியேட் பண்ணுவாங்கன்னு மற்ற உலகத்துக்கு தெரியும். இதில் முக்கியமான சில பேரை சொல்லணும்னா நம்ம சுந்தர் பிச்சை, கூகுள் ஆல்ஃபபெட் CEO, சத்யா நடேலா, மைக்ரோசாஃப்ட் CEO, அண்ட் இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த யூடியூபோட CEOவும் நீல் மோகன், அவரும் இந்தியன்ஸ் தான். ஸோ இது எல்லாம் என்ன நடக்குதுன்னா, இவங்கெல்லாம் CEOஸாக இருக்கிறதுனால அவங்க நாட்டில் போய் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் CEO போனதுனால அவங்க கீழே வெள்ளைக்காரங்க வேலை செய்கிறத அவங்க கேவலமாக நினைக்கிறேன். பில் கேட்ஸ் ஒரு பாட்காஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த பாட்காஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் அண்ட் டேலண்டட் மேனேஜ்மெண்ட் பீப்புள் யூஎஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் நாங்கள் இந்தியன்ஸை யூஎஸில் அலோவ் பண்ணலன்னா இந்தியாவிலேயே ஒரு மைக்ரோசாஃப்ட் உருவாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். And India's had a particular emphasis on, engineering, software, and turned out a lot of top people. And so when you get people like Sundar, Satya, who are both great at engineering and at management. US இந்த அளவுக்கு வளர்றதுக்கான காரணமே இந்தியாவோட மூலையும் அவங்களோட டேலண்ட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது அவர் மட்டும் இல்லை, பல பேர் இதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் அங்கே இருக்கிற மக்கள் இதை ஏற்றுக்க முடியல. India, why are you coming to the white man's land to take off from our hard work? Why don't you build your own country? ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரேஷன். இந்தியாவிலேருந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,70,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுகளுக்கு போய் படிக்கிறாங்க. பெரும்பாலும் மக்கள் அங்கே போயிட்டு படிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வர்றது கிடையாது. அவங்க அங்கே ஏதோ ஒரு வேலைக்கு சேர்ந்து செட்டில் ஆகிறதுக்கான பிளானை தான் போட்டுட்டு இங்கேருந்தே போடுறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஸ்டூடெண்ட் வீசாவை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறவங்க யாருமே ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போகிறது கிடையாது, படிப்பு முடிச்சுட்டு அங்கேயே வேலை செய்கிறாங்க. இது ஒரு மார்க்கெட் காம்படிஷனை ரொம்பவே அதிகமாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யூகேலையோ யூஎஸ்லையோ நீங்கள் ஒரு ஜாப் வீசா வாங்கணுன்னா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதுவே எஜுகேஷன் சிஸ்டங்கிறது ரொம்பவே ஈஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரிலேருந்து யார் வேணாலும் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போய் ஈஸியாக படிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்தியன்ஸ் மைக்ரேஷனுங்கிறது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. இது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ். Your family is from India. You have no respect. You have no roles. You're tenders. You told me to have some more curry, right? You're from India. இந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ்ங்கிறது ரொம்பவே பெரிய பிரச்சனைன்னு சொல்லணும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்தியன்ஸ் பேசுகிற இங்கிலீஷ். அதாவது இப்போது ஒரு வெள்ளைக்காரன் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் இந்தியன் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது நாம் அந்த நாட்டில் ரொம்ப நாளாக இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஆக்சென்ட் வந்துடும், இல்லை நாம் அங்கே பிறந்து வந்ததுனால நம்மளுக்கு ஆக்சென்ட் வந்துடும். மற்றபடி இந்தியாவிலேருந்து போகிற ஒருத்தர் அங்கே இங்கிலீஷ் பேசும்போது அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நாம் பேசுகிற இங்கிலீஷ் ஆக்சென்ட். ரெண்டாவது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன்ஸ் எப்பயுமே இந்தியன்ஸ் கூட தான் சேருவாங்க. அவங்க அப்ராடில் இருக்கிற அதாவது வெள்ளைக்காரங்களோட ரொம்ப பழகி சகஜமாக இருக்க மாட்டாங்க. இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன்ஸ்
ரொம்பவே அழுக்கானவங்க, குடிக்க மாட்டாங்க இப்படின்ற பல ஸ்டீரியோ டைப் இப்போ வரைக்குமே இருக்குது. ஏன்னா நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனல்ஸில் அப்ராட்லேருந்து வரவங்க சொல்கிற ஒரு மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரொம்ப டர்ட்டியான கண்ட்ரி, அவங்க டாய்லெட்டே கிடையாது, ரோட் சைடில் எல்லாருமே யூரின் பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்தியன்ஸ் போய் அவங்க பீச்சில் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான், அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் ஒரு 2 வாரத்திலேயே 2 இந்தியன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் போய் திருடி இருக்காங்க. அது சிசிடிவியில் கண்டுபிடிச்சி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சீக், அதாவது ஒரு சிங் டிரைவர் ட்ரக்கை ஓட்டிகிட்டு போகும்போது லைன் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, எந்த ஒரு பிளிங்கருமே போடாமல். அதனால் பின்னாடி இருந்து வந்த கார் இடித்து அதில் இருந்த 3 பேருமே ஸ்பாட் அவுட் ஆகிருக்காங்க. அண்ட் 3 பேருமே வெள்ளைக்காரங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க இதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டீரியோ டைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிலர் செய்கிற தப்புனால மொத்த இந்தியாவும் இப்படி தான் சொல்லி அவங்க ஆல்ரெடி ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் ஏன் அவங்க நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட்டும் இப்போ வெடிச்சிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேசிசம். நம்ம இந்தியாவை கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே பல பேர் ஆண்டிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்திருக்காங்க, ஃப்ரெஞ்சு வந்திருக்காங்க, போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே நம்மளை ஆண்டிருக்காங்க. இவங்களோட என்னவா இருக்குன்னா, அவங்க இந்தியாவுக்கு வந்தப்போ அவங்க பார்த்த இந்தியன்ஸை கம்பேர் பண்ணி இப்போவும் அதே ஒரு மென்டாலிட்டிலே இருக்காங்க. அவங்க கீழே இருந்த இந்தியன்ஸை இப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. இது ஒரு முக்கியமான ரீசன் ஏன் அவங்க நம்மளை இந்த அளவுக்கு ஹேட் பண்ணுறாங்கன்னு. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது நான் மற்ற கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆகணும், அந்த கண்ட்ரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே மனிதர்கள் வாழவே முடியாத இடத்துல அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனாலும் அவங்க அந்த கண்ட்ரியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலை. அவங்க அதே கண்ட்ரியில் தான் இருக்காங்க. அண்ட் அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்க பாடுபட்டு தான் இருக்காங்க. இங்கேருந்து நம்ம போய் யூஎஸை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கோம். பட் ஏன் நாம் இந்தியாவை வளர்க்கக்கூடாது? நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்து இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை பண்ணோம்னா நம்ம இந்தியன்ஸ் மற்ற கண்ட்ரிக்கு போகிறதுக்கான அவசியம் இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.